Hello friends, வணக்கம் and welcome to Tarun Food Court. இந்த வீடியோல ரேஷன் கடையில கொடுக்குற அரிசி வச்சு ரொம்பவே சாஃப்டான இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இட்லி ரொம்ப சாஃப்டா பஞ்சு போல அவ்வளோ அருமையா இருக்கும். சரி வாங்க இந்த சூப்பர் சாஃப்டான இட்லியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல அரிசி அளந்து எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த கப்பால அரிசி அளந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் அரிசி அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால் மற்ற இன்க்ரீடியண்ட்டையும் அளந்து எடுத்துக்கலாம். இந்த கப்பால் 4 கப் போல் ரேஷன் அரிசி சேர்த்துக்கிறேன். ரேஷன் அரிசியில் இட்லி செய்யும்போது கலர் கொஞ்சம் டல்லாக வரும்னு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் ரேஷன் அரிசியில் இட்லி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 4 கப் அரிசி அளந்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கப் போல் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசியில் 2 டைப் இருக்குது. இது போல் மாவு ஜவ்வரிசி, இன்னொன்று நைலான் ஜவ்வரிசி. இட்லிக்கு ஜவ்வரிசி சேர்க்கும்போது இது போல் மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இது இந்த இட்லிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். கூடவே அந்த துணிலையும் இட்லி பிளேட்லேயும் இட்லி ஒட்டாமல் வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜவ்வரிசி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவும் போது கையாலே நல்லா பிணைஞ்சு விட்டு அதுக்கப்புறமா கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேஷன் அரிசியில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிற ரேஷன் அரிசி நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நான் தண்ணி மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு 6லேருந்து 7 தடவை கழுவி எடுத்துக்கிறேன். அரிசி இதை விட மங்கலாக இருந்ததுன்னா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கையால் நல்லா பிணைஞ்சு விட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5-6 முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நம்ம ஒரு 5-6 முறை நல்லா கழுவிட்டோன்னா நம்ம தண்ணி சேர்க்கும்போது தண்ணி இந்த அளவுக்கு நல்லா பியூராக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக உளுந்து ஊற வச்சுக்கலாம். எந்த கப்பால் அரிசி அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பாலே 1 கப் உளுத்தம் பருப்பு, கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் வெந்தயம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா கலர் கொஞ்சம் டல்லாக வரும். அதனால் ஒரு அரை டீஸ்பூன் போதுமானதாக இருக்கும். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பையும் ஒரு 2-3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம். கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா ஊற வச்சுக்கிறேன். இது நல்லா ஊறட்டும். ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் கம்ப்ளீட்டாக ஊறணும். இப்போ நல்லா ஊறிருக்கு. நம்ம சேர்த்துருந்த ஜவ்வரிசியும் நல்லா உப்பி வந்திருக்கு. உளுத்தம் பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ கிரைண்டரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு அரைச்சி எடுத்துக்கிறேன். உளுந்து மாவு அரைக்கும் போது ஒரேடியாக தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ அது நல்லா பொங்கி சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாமல் சில்லுன்னு இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு அப்பப்போ தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சதுக்கப்புறமா இது போல் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ உளுந்து மாவு மாற்றி வச்சதுக்கப்புறமா அதே கிரைண்டரில் அரிசி சேர்த்துக்கிறேன். ஊற வச்சுருந்த எல்லா அரிசியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இட்லிக்கு அரைக்கும் போது ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரிசியும் நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். கையால் எடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக நரப்பாக இருக்கணும். இது போல் அரிசியும் அரைப்பட்டு ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி உளுந்து மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே பாத்திரத்துலேயே அரிசி மாவையும் மாற்றிடுறேன். மாற்றிட்டு கையால் நல்லா கலந்து கொடுத்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு உளுந்த மாவு இதெல்லாம் ஒன்று கலந்து வர கையாலே நல்லா கலந்து விட்டுக்கணும். இது போல் செய்யறதுனால இட்லி நல்லா சாஃப்டாக வரும். கையால் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோன்னா இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும். இட்லி மாவு நல்லா பொங்கி வரும். அதனால் 1 நிமிஷத்துக்கு கையாலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்தளவு மட்டும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இது ஏன்னா நமக்கு அடுத்த வேலைக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அதுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருவேன். மிச்சம் இருக்கிறத உப்பு போடாமல் தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். எப்போதும் இட்லி மாவை அரைச்சிட்டிங்கன்னா அதை 3 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணாலும் ஒரு 2 நாள் 3 நாள் அவ்வளோதான் யூஸ் பண்ணணும். 3 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணுறது ஹெல்த்துக்கு அந்தளவுக்கு நல்லது கிடையாது. இப்போ அடுத்த நாளைக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருவேன். மிச்சம் இருக்கிற மாவில் உப்பு சேர்க்காமல் வச்சுக்கிட்டோன்னா அது புளிச்சு வராது. அதனால் அடுத்த நாள் தோசை ஊற்றும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 8 மணி நேரம் அதை அப்படியே விட்டுடலாம். ஒரு 8 மணி நேரமோ அல்லது ஓவர் நைட்டோ அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா லைட்டாக பொங்கி வந்திருக்கு.
எங்கள் ஊர் கிளைமேட்டுக்கு ரொம்ப பொங்கி வராது, லைட்டாக தான் பொங்கி வந்திருக்கும். அந்த ஊரோட கிளைமேட் பொறுத்து புளிச்சு வரதெல்லாம் மாறுபடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலந்து விட்டுற வேண்டாம், லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டாவே போதும். நம்ம ஃபாஸ்ட்டாக கலந்துக்கிட்டோன்னா இட்லி வந்து பொங்கி வராது. இது போல் ஒரு இட்லி பிளேட்டில் துணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இட்லி மாவு ஊற்றிட்டு அவிச்சு எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்டீல் இட்லி பிளேட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவை சேர்த்துட்டு இட்லி அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் இட்லி மாவு சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக இதே போலவே இன்னொரு பிளேட்லையும் இட்லி மாவு ஊற்றி எடுத்துக்கிறேன். இதே போலவே 2 பிளேட்லையும் ஊற்றி எடுத்ததுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு அவிச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்துக்குள்ளே இந்த இட்லி தட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா இந்த இட்லி தட்டுகளை வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. சுட சுட சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம எடுத்து பார்த்தோன்னா துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாது, அவ்வளோ பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ரேஷன் அரிசியில் ரொம்ப சூப்பரான இட்லி ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்ல ஒரு மில்கி ஒயிட் கலரில் பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் டிஃபன் சாம்பாரோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த டிஃபன் சாம்பார் ரெசிபி ஆல்ரெடி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.